மலர்கின்றது. முத்திலிருந்து எடுக்கப்பட்ட அழகி போல் இருக்கிறதுனால என் பேரு முத்தழகின்னு வச்சிருக்காங்களாம். அதனால என் பேரை நீங்க எல்லாம் மறக்க மாட்டீங்க. என்ன முத்துன்னு கூப்பிடலாம், இல்ல அழகின்னு கூப்பிடலாம். எப்படி கூப்பிட்டாலும் நான் என்னன்னு கேட்பேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன நீங்க அழகினே கூப்பிடுங்க. சரிம்மா அழகி, அப்படியே கூப்பிடுறேன். என்ன நீ எப்போதும் விட இன்னைக்கு வேண்டுதல் ரொம்ப ஜாஸ்தியா இருந்த மாதிரி இருந்துச்சு. அப்படி என்ன வேண்டுதல்? அண்ணன் அடுத்து ஒரு கோழி பண்ண வைக்கணும் தானே? ஆமா ஆமா, ஒரு கோழி பண்ண வச்சிருக்கிறதுக்கே பொண்டாட்டி எங்கன்னு தேட வேண்டியதா இருக்கு. இதுல இன்னொன்னு வச்சு கொடுத்தா வீட்டு பக்கமே எட்டி பார்க்க மாட்டாரே உங்க அண்ணன். ஏண்டி அப்போ பொழைக்க வேணாமா? அதுக்கு தான் வா, கோழி பண்ணைக்கு பக்கத்துலேயே ஒரு கூடை போட்டுட்டு நம்ம அதுக்குள்ளேயே குடும்பம் நடத்திக்கிறோம்னு சொல்கிறேன். நீ தான் வரமாட்டேங்கிற. ஆத்தாடி ஆத்தா, உங்க கோழி பண்ணையாச்சு நீங்களாச்சு, என்னை அதுக்குள்ள இழுக்காதியே சாமி. நான் எங்கிட்ட இந்த பக்கம் கடந்துட்டு போயிடுறேன். அப்புறம் பிஸ்னஸையும் தான் பார்க்கணும், குடும்பத்தையும் தான் பார்க்கணும். குடும்பத்தையே பார்த்துக்கிட்டு இருந்தா பிஸ்னஸ் யார் கவனிக்கிறது? எல்லாரும் இருப்பிய. உங்க கோழி பண்ண வம்புக்கு நானும் வரல, ஏன் வம்புக்கு நீங்களும் வராதியே. இந்தாங்க தேங்காய் முடிதிங்கிறீங்களா? தேங்காய் முடிய சட்னிக்கு வச்சுட்டு அந்த வாழைப்பழத்தினா கொடு, தம்பியை உரிச்சு திங்கிட்டேன். சார் ஆமா, வாழைப்பழம் திங்கிறீங்களா? இல்ல நீ வேண்டாம் வேண்டாம், இனி போய் வீட்டுல சாப்பிட வேண்டியதான். சாப்பாடு ரெடியா இருக்குல்ல? அதெல்லாம் உங்க அண்ணி வரேன் வரேன்னு விரதத்தோட எல்லாத்தையும் சமைச்சு வச்சுட்டு தான்டா வந்திருக்கா. என்ன ஒண்ணு சாப்பிடாம வந்துதான் மயங்கி விழுந்துட்டா. நல்ல வேலை, அந்த பொண்ணு இல்லைன்னா அண்ணி நிலைமை என்ன ஆயிருக்கும்? இனி யாரும் தண்ணிக்குள்ளேயே மயங்கி விழுந்திருப்பாங்கல்ல. யார் அண்ணி அந்த பொண்ணு? உங்க ஃப்ரெண்டா? நல்ல புள்ளடா, பேரு மகாலட்சுமியோ சீதாலட்சுமியோ என்னமோ சொல்லுச்சு. ஆனா தங்கமான உள்ள. அந்த மாதிரி ஒரு புள்ளதான் அமைஞ்சா ராமனுக்கு நல்லா இருக்கும்னு தோணுது. ஆரம்பிச்சிட்டீங்களா? முதல்ல எங்க அண்ணன் கணேசுக்கு முடியட்டும், அதுக்கப்புறம் எனக்கு பாத்துக்கலாம். கணேசுக்கு இந்த வாரம் நல்லபடியா அமையணும். அடுத்த வருஷம் தைப்பூசத்துக்கு கணேசன் பொண்டாட்டியோட ஜோடியா வரணுமேனு தான் முருகன் கிட்ட வேண்டிக்கிட்டு வந்திருக்கேன். பாப்பா, அதுக்குள்ள கையில புள்ளைய கொடுத்தாலும் சந்தோஷம் தான். அண்ணி போங்க அண்ணி. அட பாரு, டேய் கணேசா, உனக்கு வெக்கம்லாம் பட தெரியுமா? அண்ணே, பொண்ணை போட்டோல பார்த்ததுக்கே இந்த வழி வழியிறானே. நேர்ல போய் பொண்ணை பார்த்து போன் நம்பர் வாங்கிட்டான். அதுக்கப்புறம் நம்மளெல்லாம் யாருன்னு கேட்டுருவான் பாத்துக்கோங்க. சும்மா இருடா, அப்படிலாம் ஒன்றும் இல்லைண்ணே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஏண்டாரம்மா தம்பியை கிண்டல் பண்ற? ஆயிரத்தை நீ சொன்னாலும் சொல்லலைனாலும் பொண்ணு வாக்க போயிட்டு அப்புறம் பொண்ணு நினைப்புலதான் இருப்பாங்க. அப்புறம் என்ன ஒன்னைய நினைச்சுக்கிட்டு இருக்க முடியும்? அவன் நம்ம யாரையுமே நினைக்க மாட்டான்றேன், என்ன நினைக்க சொல்றீங்க? சும்மா ரெண்டா, சும்மா ரெண்டா, ஏன்டா அப்படி பண்ற? இல்லண்ணே, நாளைக்கு அண்ணிய பார்க்க போறதுல நீ ஆர்வமா இருக்கியோ இல்லையோ, நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன்ப்பா. ஏன்டா நீ ஆர்வமா இருக்க? அட இல்லண்ணே, இப்பெல்லாம் யூடியூப் இன்ஸ்டான்னு பொண்ணுங்க ரீல்ஸ் பண்றதுல யாருமே ஒரிஜினல் ஃபேஸை காட்டுறது இல்ல. எல்லாருமே எடிட் பண்ணி ஃபில்டர் போட்டு தான் முகத்தை காட்டுறாங்க. அண்ணியும் அதே மாதிரி எதுவும் ஃபில்டர் போட்டு மார்ஃபிங் பண்ணி போட்டோ கொடுத்துருப்பாங்களோ, ஒருவேளை நேர்ல பார்க்கும்போது வேற மாதிரி இருப்பாங்களோன்னு நினைச்சு பார்த்தேன். சிப்பு வந்துருச்சு, சிப்பு. ஏலே, நீ சும்மா இருடா. அதெல்லாம் பொண்ணு மகாலட்சுமி கடாச்சகமா நல்ல பொண்ணாத்தான் இருந்துச்சு. நான் தான் போட்டா பார்த்தனே, மூக்கு மூலியமா லட்சணமா நம்ம கணேசனுக்கு ஏத்த பொண்ணு அவதான். அவளை தவிர இனிமே எந்த ஊர்ல போய் பொண்ணை சல்லட பண்றது? அரசி, ஜாதகத்துல எல்லாம் கரெக்டா இருந்துச்சுல, ஒன்னும் பிரச்சனை இல்லையே. ஜாதகத்துல எல்லாம் ஒரு குறையும் இல்லம்மா. 10க்கு 9 பொருத்தம் கணேசனுக்கும் அந்த பொண்ணுக்கும் பக்காவா இருக்குன்னு ஜோசியை குறிச்சு கொடுத்துருக்காரு. நாளைக்கே பொண்ணு வாக்க போறோம். அடுத்த வாரம் பேசி முடிக்கிறோம். அடுத்த முகூர்த்தத்துல கல்யாணத்தை நடத்துறோம். அப்படி போடு கணேசா. என்னடா, அப்ப நீ ஆசைப்பட்டது மாதிரியே உனக்கு பிடிச்ச பொண்ணை கல்யாணம் பண்ண போற? அண்ணே என்னண்ணே, நான் ஏதோ லவ் பண்ணி கல்யாணம் பண்றது மாதிரி சொல்றீங்க. நீங்க வீட்டுல பார்த்த பொண்ணு தானே? கேட்கல. வீட்டுல பார்த்த பொண்ணா இருந்தாலும் போட்டோலயே தலைவர் லவ் பண்றீல்ல. நீ வாங்க போற, சும்மா இருடா. நீனும் தான் ஏதோ ஒரு பொண்ணு பின்னாடி சுத்திட்டு இருக்கிறதா கேள்விப்பட்டேன். யாரு? நம்ம ராமனா? நல்லா சுத்திரியாம் போங்க. அந்த பொண்ணே என்கிட்ட நேரடியா வந்து உங்க குழந்தை என்னையே கிண்டல் பண்ணி லவ் பண்றோம்னு சொல்றாங்கன்னு சொன்னா கூட நான் நம்ப மாட்டேனே. அப்பேற்பட்ட தத்தி எவ்வளவு இருக்கு இந்த ராமு. நீ இல்லத தன்னடா சொல்றேன். அப்படியாப்பட்டவன் தானே நீ? இருந்தாலும் நீ என் தம்பியை ரொம்ப தாண்டி கிண்டல் பண்ற. என் தம்பி ஒன்றும் அந்த மாதிரி தத்தி கிடையாதே. அவன் ஒரு நாளைக்கு ஒரு பொண்ணு கூட சுத்துற அளவுக்கு அவனுக்கு கெப்பாசிட்டி இருக்கு. அப்படிலாம் நீ அவனை தப்பா நினைக்காத. ஆமா ஆமா, சுத்திடுறான். என்ன ராமா, ஒரு நாளைக்கு ஒரு பொண்ணோட சுத்துற அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்காம்ல, அப்படித்தானே? நெசமா? நீ வேற சும்மா இருன. சும்மாவே அண்ணி வச்சு என்ன ஓட்டுன்னு ஓட்டிட்டு இருப்பாங்க. இப்ப நீ வேற எடுத்து கொடுக்குறியாக்கும்.
ஏய் என்னடா அவ தான் உன்னை கலாய்ச்சிட்டு இருக்கானா? அண்ணன் உனக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன்டா. என் தம்பி எதுக்கும் சரிப்பட்டு வர மாட்டோம்னு சொன்னா அப்புறம் எனக்கு கோவம் வராதா? அண்ணே 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 இதுக்கு அண்ணியே பரவாயில்லண்ணே. நீ வேற எதையாவது சொல்றேன்னு என்ன வச்சு செய்யாதண்ணே. அம்மா அப்பா வந்துட்டாங்க, வாங்க கிளம்புவோம். எத்தே பிரகாரம் சுத்தியாச்சா? சுத்தியாச்சு மாரசி. வாங்க நீ வீட்டுக்கு போவோம், சாப்பிடணும், பிள்ளைகளுக்கெல்லாம் பசி எடுத்துரும்ல. பரவாயில்ல, தைப்பூசத்துக்கு சாமியை நின்று பார்க்க முடியாதோன்னு நினைச்சேன். தாராளமான கூட்டமா இருந்தாலும் பொறுமையா ஐயர் அனுப்புனாப்புல நல்ல சாமியை நின்று பார்த்துட்டு வந்தாச்சு. ஆமாப்பா நல்ல தரிசனம். சரிப்பா வாங்க கிளம்புவோம். எங்க சாணி எங்க ஆளக்கானா உங்க கூட தானே இருந்தா? தாவணி பாட சட்டை போட்டுட்டு வந்தால அது கம்ஃபர்ட்டா இல்லைன்னு கார்ல போய் உட்காந்துருக்கோம்னு உட்காந்துருக்கா. நல்ல புள்ளதான் போ. வீட்ல இருந்து புறப்பட்டதுல இருந்து அந்த ட்ரெஸ்ஸுக்கு பஞ்சாயத்தாத்தே இருக்கு, இன்னும் ஓயலையா? சின்ன பிள்ளை தானத்தே, போக போக சரியா வந்துருவா. பழகிரும் பத்தியில. அதானே உன்னை ஆத்தனாக்காரியே ஒன்னு சொல்லிடக்கூடாதே. சரி சரி வாங்க கிளம்புவோம், நேரம் ஆயிடுச்சு சாப்பிடணும். சரிங்க வாங்க போவோம். ரெடி முத்தலகி, அப்ப நான் வீட்டுக்கு கிளம்புறேன். ஏய் பிரசாதம் போதுமா? போதும் போதும், அம்மா ஊர்ல இருந்து வந்திருக்காங்கல்ல, நீ அம்மாக்கு கொண்டு போய் கொடு. எங்க அம்மா இந்த புளியோதரை பொங்கல்லாம் சாப்பிடாதடி, ரெண்டையும் கொண்டு போய் நான் தான் உட்காந்து திங்கணும். சரி சரி, நல்லா சாப்பிட்டு உடம்ப தேத்து. ப்ராஜெக்ட் இருக்கு, மறந்துடாம பண்ணிட்டு வந்துரு. நாளைக்கு காலேஜில் வந்து திட்டு வாங்காத. ப்ராஜெக்டை நான் பண்ணிட்டு உட்காந்துருக்கிறதா? நம்ம பாய் என்ன பையன் அசீர் இருக்கான்ல, அவன்கிட்ட கொடுத்தேன்னா 5 நிமிஷத்துல எல்லாத்தையும் முடிச்சு கொடுத்துருவான். 50 ரூபா கொடுத்தா போதும். அடி பாவி, எதையுமே நீ ட்ரை பண்ண மாட்டியா? ஆள் இருக்கும்போது எதுக்கு ட்ரை பண்ணணும்? சும்மா உடம்ப போட்டு வருத்திக்க கூடாது. சரி சரி நீ கிளம்பு, நான் பாத்துக்கிறேன். இந்த செம்மல்ல நீ பாஸ் பண்ணது மாதிரி தான். அதெல்லாம் பார்த்துக்கலாம். இது என்ன ஸ்கூலா? ஃபெயில் ஆனா ஐயோ இந்த வருஷம் நீ ஃபெயில் ஆகிட்ட, அடுத்த வருஷம் என்ன பண்ண போறேன்னு ஃபீல் பண்ணுறதுக்கு. காலேஜில் நம்ம ஃபெயில் ஆனாலும் பாஸ் ஆனாலும் வெளியே தெரிய போகிறதில்ல. எப்படியும் அடுத்தடுத்த வருஷம் போய்கிட்டே தானே இருக்க போகிறோம். அரியர் இருக்கிறத நம்ம சொன்னா தானடி தெரியும். விடு பார்த்துக்கலாம். உன்னெல்லாம் திருத்தவே முடியாது. மாஸ்டர் டிகிரி பண்ணுற ஐடியாலாம் இல்லையோ? முதல்ல இந்த 3 வருஷத்தை முழுசா கடந்து போவோம், அதுக்கப்புறம் மாஸ்டர் டீ மாஸ்டர்லாம் அப்புறம் பார்த்துக்குருவோம். என்னவோ தொலை. சரி நான் வீட்டுக்கு கிளம்புறேன், டைம் ஆயிடுச்சு. நாளைக்கு காலேஜுக்கு ப்ளூ கலர் சுடி மேட்சிங்காக போட்டுட்டு வரோம். அங்கே வந்து அந்த ஆப்போசிட் டீமை வெறுப்பேற்றுறோம். ஓகே, மறந்துடாதடி. ஞாபகம் இருக்கு. ஆனால் அந்த டார்க் ப்ளூ இல்லடி, லைட் ப்ளூ தான் இருக்கு. நீனும் லைட் ப்ளூ போட்டுட்டு வந்துரு. லைட் ப்ளூவில் என்கிட்ட இருக்கு. அந்த போன வருஷம் தீபாவளிக்கு எடுத்தது இருக்கு, அதை போட்டுட்டு வந்துடுறேன். ஓகே பாய் பாய், டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். சரி சரி கிளம்பு. மாரிமுத்து மல்லிகை கடை சீட்டு காசு முடிஞ்சிருச்சா இல்லையா? அது என்ன இன்னும் இருக்கு? ஆமாத்த, 6 மாசம் தானே போயிருக்கு, இன்னும் 4 மாசம் இருக்கு. அது முடிச்சாதான் அதுல இருந்து எதுவும் எடுக்க முடியும். 6 மாத்தையில எடுக்கிறவங்களும் இருக்கத்தனம்டி செய்யறாங்க, அப்படி எடுத்துக்கிற வேண்டியதானே. இது குலுக்கல் சீட்டு இல்ல, 6 மாசத்துல எடுத்தா பாதிக்கு பாதி நட்டமாத்தான் போகும். கடைசி சீட்டா எடுத்தாதான் லாபம். அதுக்காகத்தான் பாத்துக்கிட்டு இருக்கேன். இன்னும் அப்ப 4 மாசம்ல கட்டணும். நம்மளாம் அதுல விரட்டி இதுல ஓட்டி, இதுல விரட்டி அதுல ஓட்டி என்னத்தைனாலும் சமாளிச்சுக்கிட்டு தான் இருக்கோம். ஆனா அந்த கடவுள் நமக்கு ஒரு கருணை காட்ட மாட்டேங்கிறானே. என்னத்தையோ பாப்போம். அம்மா அப்பதான் என்ன பலகார வேலை ஆரம்பிச்சாச்சா? பாசிட கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டியா? சாமி பாத்தியெல்லாம் இல்லையா? கூட்டம் இருந்துச்சோ? ஆமா அப்பதான், கொஞ்சம் கும்பல் தான். ஆனா சாமி நின்று தான் பார்த்துட்டு வந்தோம். முறுக்கு புளியிற வேலை இல்லைன்னா நானும் வந்திருப்பேன். முக்கியமான ஆர்டர் வர முடியாம போயிருச்சு. பரவாயில்லம்மா, எல்லாருக்கும் சேர்த்து தான் நான் சாமி கும்பிட்டுட்டு வந்திருக்கேன். அப்பதான் இந்தாங்க பிரசாதம் எடுத்துக்கோங்க. அதானே, முத்தலகியோட போய் பிரசாதம் வாங்காம வருவியா? கொண்டா. என்ன பொங்கலா புளியோதரையா? புளியோதரையை நீங்க எடுத்துக்கிட்டு பொங்கலை அம்மா கிட்ட கொடுத்துருங்க. ஆல்ரெடி சுகர் எவ்வளோ இருக்குன்னு தெரியல, கவனமா இருக்கணும். ஒரு வாய் வச்சு பார்க்கறேன்டி, கொஞ்சோன்னு திங்கிறனே. முடியவே முடியாதப்பதான். நீங்க என்ன சொன்னாலும் பரவாயில்ல, பொங்கல் சாப்பிடக்கூடாது. அம்மா நீங்க பொங்கல் வாங்கிக்கிட்டு அப்பத்தா கிட்ட புளியோதரை கொடுத்துருங்க. அத்தாடி, உங்ககிட்டயா தப்பிக்க முடியும்? இவ்வளோ நாளும் சுகர் இல்லை சாப்பிட்டீங்க, இப்போ சுகர் லைட்டாக எட்டி பார்க்க ஆரம்பிச்சிருச்சுல்ல. இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணாதான் இன்னும் ரொம்ப நாளைக்கு எங்கள் கூட நீங்கள் தெம்பா இருக்க முடியும். அம்மாவுக்கு இந்த மாதிரி அதிரசம் முறுக்குக்கெல்லாம் ஹெல்ப் பண்ண முடியும். அது சரி, உங்கள் அம்மா கறிக்கு உதவி பண்ணுறதுக்காகவே நான் வீட்டில் இருக்கணும்னு சொல்கிறியாக்க? ஆமாம், இந்தாங்க சாப்பிடுங்க. கொண்டா. இந்தம்மா நீ புளியோதரை எடுத்துக்க. என்னதான் நம்ம வீட்டுல பிரசாதம் செஞ்சாலும் கோயில் பிரசாதம் தான். நல்லா இருக்காம்மா? சூப்பரா இருக்குடி. நீ சாப்பிடலையா? இல்லம்மா, எனக்கு வேண்டாம், நீங்க சாப்பிடுங்க. வீட்டில பிரசாதத்தை ஒரு வாய் கூட எடுத்து சாப்பிடாமல வந்த, இந்த நீனு எடுத்துக்க. இருக்கட்டும் அப்பதான், நீங்க 2 பேரும் சாப்பிடுங்க. எனக்கு பசி இல்லைங்கிறதுக்காக சாப்பிட்றது இல்ல. கோயில் பிரசாதம் ஒரு வாய்னால எடுத்து வாயில போட்டுக்கணும். சாப்பிடு. இருக்கட்டும்மா, நீங்க 2 பேரும் சாப்பிடுங்க. ஏக்கா வாடா பச்சைக்கிளி, இந்த பிரசாதம் சாப்பிட்றியா? சீதா கோயிலுக்கு போய் கொண்டுட்டு வந்தா.
இருக்கட்டும் இருக்கட்டும்க்கா, பிரசாதம்லாம் ஒண்ணு வேணாம். மாமா எங்க? மாமா இன்னும் வீட்டுக்கு வரலடா பச்சைக்கிளி. ஏன் இந்நேரத்துல மாமா தேடி வந்திருக்க? இல்லக்கா ஒண்ணுமில்ல. சரி நான் அப்புறம் வரேன். மாமா நில்லுங்க. சீதா சொல்லுப்பா. என்ன மாமா வந்தீங்க, உங்க அக்கா வீட்டுக்கார கேட்டுட்டு நீங்க பாட்டுக்கு கிளம்பி போறீங்க? என்ன விஷயம்னு சொல்லுங்க. அது என்ன உங்க அக்கா வீட்டுக்காரரு அப்பான்னு சொல்ல மாட்டியா? எல்லா விஷயத்துலயும் நீ சரியா இருக்க. நொப்ப விஷயத்துல மட்டும் ஏண்டி இப்படி பிடிவாதம் பிடிக்கிற? அவனை கண்டாலே ஏண்டி இப்படி விரட்டி அடிக்கிற? அதுக்கான காரணம் என்னன்னு இப்ப மாமா சொல்லுவாரு. மாமா சொல்லுங்க, உங்க அக்கா வீட்டுக்கார தேடி எதுக்கு வந்தீங்க? இல்ல சீதா, சும்மா தான் வந்தேன். நீ சொல்லாதீங்க மாமா, நீங்க இந்த டைம்ல எல்லாம் வர மாட்டீங்க. என்ன விஷயம்னு சொல்லுங்க. அட இல்லப்பா, நான் தான் ஒண்ணும் இல்லைன்னு சொல்றேன்ல. உன்கிட்ட என்னத்த மறைக்க போறேன்? என்னடா பச்சைக்கிளி, என்னன்னு சொல்லு, ஏன் மலுப்புற? தம்பி என்னன்னு சொல்லுடா. இல்லக்கா அது வந்து. சொல்லுங்க மாமா. சொல்லுடா தம்பி. இல்லக்கா, சம்பள பணத்தையும் வாங்கி இன்னைக்கும் ஷேர் மார்க்கெட்ல போட்டு அதுவும் போயிருச்சுக்கா. அதான். தம்பி என்னடா சொல்ற? இதுக்கு மேல சொல்றதுக்கு என்னமா இருக்கு? அதான் மாமா எல்லாத்தையும் தெளிவா சொல்றாரே. இந்த மாசம் சம்பள பணமும் ஓகையா, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. பச்சைக்கிளி, ஆமாக்கா, இந்த மாச சம்பளத்தையும் ஷேர் மார்க்கெட்ல விட்டு போயிருச்சுக்கா. ஏன் தான் இப்படி இருக்கான்னு தெரியலையே. வயசு புள்ள, அவ காலையில காலேஜுக்கு போய் சாயங்காலம் ப்ரௌசிங் சென்டர் போய் எம்புட்டு கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறா. வயசான மனுஷன் இவர் இந்த வயக்காட்டில் கிடந்து எம்புட்டு கனவாடு வர்றாரு. இவளை பாரு, இந்த நெருப்புக்குள்ள கிடந்து வெந்து செத்துக்கிட்டு இருக்கா. எந்த விதமான அதுவுமே இல்லாம அவன் நோக்கத்துக்கு இப்படி வாங்கவும் விடவுமா தெரிஞ்சா இது குடும்பமா இல்ல வேற என்னவுமா? உன் பிள்ளைய ஏன் வாயை திறந்து அப்பான்னு வாய் நிறைய கூப்பிட மாட்டேங்கிறேன்னு கேட்டுக்கிட்டே இருக்கல்ல. இப்படி பண்ற மனுஷனை எப்படி கூப்பிட சொல்ற? எப்படி கூப்பிடுறதுக்கு தோணும்? காலம் முழுக்க எங்க அம்மாவுக்கு கண்ணீர் மட்டும்தான் மிச்சம், எங்களுக்கு கஷ்டம் மட்டும்தான் மிச்சம். காலம் போன காலத்துல உங்களுக்கு கவலையை தவிர வேற என்ன சுகத்தை கண்டீங்க? இப்படி உள்ள மனுஷனை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்றது? எப்படி அவரை அப்பான்னு கூப்பிடுறது? என்னவோ என்னவோ பண்ணி தொலையட்டும், நான் எதையும் கண்டுக்க போறதில்ல. சீதா சீதா எம்பிட்டு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாரேக்கா. என்னக்கா பண்றது? இப்படி அடிக்ட் ஆகி போய் திரியிறாரே. குடி கொடுத்தனம்னு தெரியறவனை கூட ஒரு மருந்து மாத்திரையை கொடுத்து திருத்திடலாம். இப்படி அதுல போட்டேன் இதுல போட்டேன் தோத்தேன் எடுத்தோம்னு வர்றவனை எதுல கொண்டு திருத்துறது? என்னத்த சொல்றது? மம்மி மம்மி சீக்கிரம் சாப்பாடு எடுத்துட்டு வாங்க, ஆபீஸ்க்கு டைம் ஆச்சு. வெண்பாக்கண்ண, அப்பா உனக்கு ஒரு மாப்பிள்ளை பார்த்தேன்னு சொன்னேன், நீ அதை பத்தி எதுவுமே பேசலையேடா. நான் பேசுறதுக்கு என்ன டாடி இருக்கு? எல்லாத்தையும் நீங்களே பாத்துக்கோங்கன்னு தான் உங்க பொறுப்புல ஒப்படைச்சிட்டேன்ல. அப்புறம் என்ன என்கிட்ட கேக்குறீங்க? என்கிட்ட ஒப்படைச்சாலும் உனக்குன்னு ஒரு ஒப்பீனியன் இருக்கும்ல, அது எப்படின்னு சொல்லு. இல்லைன்னா மாப்பிள்ளையே ரிஜெக்ட் பண்ணிடுவோம். டாடி, நான் என்ன உங்ககிட்ட 6 அடி உசரத்துல ஆள் வேணும், 8 அடி உசரத்துல அகல வேணும்னா கண்டிஷன் போட்டேன். என்னோட கண்டிஷன் என்னன்னு உங்களுக்கே தெரியும். அப்புறம் என்ன? என்னோட கண்டிஷன் என்னன்னு எனக்கு தெரியும் கண்ணு. இருந்தாலும் நீ மாப்பிள்ளைய ஒரு தடவை போட்டோலயாவது பார்க்கலாம்ல. மாப்பிள்ளைய நான் பார்த்து எதுக்கு டாடி டைம் வேஸ்ட் பண்ணணும்? உங்களுக்கு பிடிச்சிருக்குல்ல, அப்புறம் என்ன? இருந்தாலும் போட்டோ கொடுத்துருக்காக, நீ பார்க்கலாம்ல. டாடி, எத்தனை தடவை கேட்டாலும் அதே தான். எனக்கு தேவை ஆளோ அழகோ கிடையாது, பணம். பணம் மட்டும்தான் எனக்கு வேணும். அவங்க நம்மள மாதிரி நல்ல ஸ்டேட்டஸா நல்ல வசதியானவங்களான்னு மட்டும் பாருங்க, மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். வசதியை மட்டும் வச்சு ஒருத்தரோட கேரக்டரை முடிவு பண்ண முடியாதுல்ல வெண்பா? நீ என்ன இப்படி பேசுற? ஏமா முடிவு பண்ண முடியாது? பணம் தாமா இப்ப எல்லாமே. பணம் இருந்தா நம்ம எதிர்பார்த்த கேரக்டர் இருக்கும், பணம் இல்லைன்னா எதுவுமே இருக்காது, அவ்வளவுதான், தட்ஸ் ஆல். அப்படி இல்ல வெண்பா, பணத்தை விட குணம் ரொம்ப முக்கியம். ஆமாம் மம்மி, எந்த காலத்துல இருக்கீங்க? பிடிச்சா கட்டிக்கணும், பிடிக்கலன்னா வெட்டிக்கணும், அவ்வளவுதான் லைஃபை தவிர குளம் கோத்திரம் குணமெல்லாம் பார்த்து என்ன பண்ண போறோம்? எந்த காலத்துல இருக்கீங்க நீங்க? என்னங்க இதெல்லாம்? அவ எவ்வளவு பெரிய வார்த்தை சொல்றா, கேட்டுட்டு சிரிச்சுக்கிட்டே உட்கார்ந்துருக்கீங்க. என்னடி சொல்ற? என் புள்ள சரியாத்தானே சொல்றா? என்னங்க சரி? பிடிச்சா கட்டிக்கிருவேன், பிடிக்கலன்னா வெட்டிக்கிருவேங்கிறா, அது உங்களுக்கு சரியா படுதா? என் புள்ள ஒன்றும் சின்ன புள்ள இல்லையே, அவ எத்தனை கம்பெனிக்கு முதலாளியா இருக்கா. அவ ஒரு முடிவு எடுத்தான்னா அது சரியாத்தான் இருக்கான். இல்லைங்க, அது தப்பு. பிள்ளைங்க எல்லா நேரத்துலையும் சரியான முடிவெடுப்பாங்கன்னு எப்படி சொல்ல முடியும்? குழந்தைங்க தப்பு பண்ணும்போதும் குழந்தைங்க தெரியாமல் ஒரு விஷயத்த செய்யும் போதும் இது தப்பு இது சரியில்லைன்னு நம்ம தானே எடுத்து சொல்லணும். அதுக்கு தானே பெரியவங்க நாம இருக்கோம். ஐயோ மம்மி, பழைய பஞ்சாங்கத்தை உருட்டாதீங்கன்னு உங்ககிட்ட நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். ஏன் மம்மி நீங்கள் மட்டும் இப்படி இருக்கீங்க? இங்க பாருடி, என் பொண்ணு என்ன முடிவெடுத்தாலும் அது சரியாத்தான் இருக்கும். அவளுக்கு பிடிச்சா கட்டிக்கிறட்டும், பிடிக்கலைன்னா வெட்டிக்கிறட்டும்.
இது ஒரு நல்ல தகப்பனுக்கு அழகும் இல்லை, நல்ல வழிகாட்டுதலுக்கு எடுத்துக்காட்டும் இல்லை. இது எதில் போய் முடிய போகுதுன்னு எனக்கு தெரியவும் இல்லை. எல்லாம் கல்யாணத்துல தான் போய் முடியும். புரோக்கர் கிட்ட நான் எல்லாத்தையும் விசாரிச்சுட்டேன். மாப்பிள்ளை நல்ல பெரிய இடமா, நம்ம வசதிக்கு ஈக்குவலா நல்ல ரேஞ்சில் தான் இருக்காங்க. 2-3 கம்பெனி வச்சு பெரிய லெவல்ல பிஸ்னஸ் பண்றாங்க. அப்பாவோட பிஸ்னஸை பையன் பார்த்துக்கிட்டு இருக்காரு. மொத்தம் குடும்பத்துல 3 பசங்க 1 பொண்ணு. மூத்த பையனுக்கு மட்டும்தான் கல்யாணம் ஆயிருச்சு. அந்த பையனுக்கு குழந்தை இல்லை. 2வது பையனுக்கு தான் நம்ம பாப்பா வெண்பாவை கேட்குறாங்க. பையன் படு சுறுசுறுப்பு. அப்பாவோட கம்பெனியை எடுத்து நடத்துறதுல நம்ம வெண்பா மாதிரியே படு வேகத்துல இருக்கான். அப்படியா டாடி? ஆமாடா கண்ணா, அந்த மாதிரி இடத்த தானே உனக்கு பாப்பேன். அதனாலதான் டாடி சாய்ஸஸ் யுவர்ஸ்னு நான் உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டேன். எனக்கு தெரியும்டா கண்ணா, உன்னோட எதிர்பார்ப்புகள் என்னன்னு எனக்கு தெரியாம இருக்குமா? உனக்கேத்த பர்ஃபெக்டான ஜோடி அந்த பையன்தான். பேரு கணேஷா. என்னம்மா பேர் பிடிச்சிருக்கா? நல்ல திறமைசாலின்னு சொன்னீங்கல்ல, அது பிடிச்சிருக்கு. பாத்தியா என் பொண்ணு எப்படி பேசுறா? பாத்தியா, என் பொண்ணு பிறந்ததுக்கு அப்புறம் தாண்டி இந்த செல்வாக்கு, இந்த ஆடம்பரம், இந்த வீடு வாசல் பங்களா எல்லாமே. அவ இந்த வீட்டு மகாலட்சுமிடி. அவளுக்கு எப்பேற்பட்ட வரன் பார்க்கணும்னு எனக்கு தெரியாதா? பணம் காசு வச்செல்லாம் எதையும் முடிவு பண்ண முடியாதுங்க. உங்களை மாதிரிலாம் பொண்ணை பத்தனா எடுத்தோம் கவுத்தோன்னு எதையும் செய்யவும் முடியாது. நாளைக்கு பொண்ணு வீட்டுக்காரவங்க வரட்டும், அதுக்கப்புறம் என்னங்கிறத நேரில் பார்த்து முடிவு பண்ணிக்கலாம். மம்மி, என் கல்யாணம் அப்பாவுக்கு எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ அதே மாதிரி உனக்கும் இம்பார்ட்டன்ட் தான். உனக்கு பிடிக்காம எதுவும் பண்ண போறதில்ல மம்மி. கம் ஆன், ஃப்ரீயா விடுங்க, சில். இப்படி எதையாவது சொல்லி வாய் அடைச்சிரு. சரி இந்தா சாப்பிடு. என்னது இது? சாம்பார் சாதம்டி. உருளைக்கிழங்கு வறுவல் பண்ணியிருக்கேன், அப்பளம் இருக்கு, இரு எடுத்துட்டு வரேன். என்ன மம்மி இதெல்லாம்? எனக்கு நான்வெஜ் இல்லாம சாப்பிட பிடிக்காதுன்னு உங்களுக்கு தெரியாதா? திருப்தியா சாப்பிடலான்னு பசியோட வந்து உட்கார்ந்தேன். இப்படி வந்து சாம்பார் ரசம்னு வச்சிருக்கீங்க. வெண்பா, இன்னைக்கு தைப்பூசம், நான்வெஜ் எதுவும் செய்யக்கூடாதுடி. அம்மா விரதம் இருக்கேன்ல, அதனாலதான் சாம்பார் செஞ்சேன். விரதம் இருக்கிறது, கத்திரிக்காய் இருக்கிறதெல்லாம் உன்னோட வச்சுக்க, பிள்ளைகிட்ட கொண்டுட்டு வராதுன்னு எத்தனை முறை சொல்லியிருக்கேன். என்னங்க, கல்யாணம் ஆக போற பொண்ணு இந்த மாதிரி விரத முறைகள்லாம் அவளும் ஃபாலோ பண்ணி தெரிஞ்சுக்கறணுங்க. இதெல்லாம் நல்ல விஷயம் தானே, அதுக்காக தான் இதெல்லாம் கொண்டுட்டு வரேன். ஷோ மம்மி, சாப்பிடணும்னு வந்த மைண்ட் செட்டையே கெடுத்துட்டீங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போறேன்? ஏன் இப்படி என்ன டார்ச்சர் பண்றீங்க? சாப்பிட உட்கார்ந்தது ஒரு குத்தமா? பேசாம சமைக்க முடியாதுன்னு சொல்லியிருந்தா ஹோட்டலையாவது ஆர்டர் பண்ணியிருப்பேன். இப்போ ஆர்டர் பண்ணாலும் வர்றதுக்கு 1/2 மணி நேரம் ஆகும். எனக்கு வேற வயிற்று பசிக்குது. எப்ப பார்த்தாலும் இவளோட இதே பெரிய ரோதனையா போச்சு. விரதம் வரைக்கும் கோயிலுக்கு போறேன்னு எதையாவது பண்ணிக்கிட்டு ஏன்டி இப்படி போட்டு உயிரை வாங்குற? பிள்ளைக்கு பிடிச்சதா செஞ்சு கொடுக்க வேண்டியதானே? அவளை மிஞ்சி என்னடி விரதம்? அவளுக்காக தானே எல்லாமே. இன்னைக்கு ஒரு நாள் அனுசரிச்சு சாப்பிடுவேன்பா, நாளைக்கு ஏதாவது செஞ்சு தரேன். சாரி மம்மி, நான்வெஜ் இல்லாம நான் சாப்பிட மாட்டேனுங்கிறத தெரிஞ்சிருந்தும் நீ இப்படி விரதம்னு சொல்லிட்டு சாம்பாரை கொண்டு வந்து வைக்கிறது ஓ மேல தப்பு மம்மி. இதுக்காகவே இன்னைக்கு ஃபுல் டே நான் பட்னியா தான் இருக்க போறேன். ஏன்டி இப்படி பண்ற? வெண்பா அம்மாடி, என்னங்க, வருஷத்துல ஒரு நாள் தைப்பூசம் வருது, ஒரு நாள் சாம்பார் சோறு சாப்பிட்றதுனால அவளுக்கு என்ன குடி மூழ்க போகுது? ஏன் இப்படி கோச்சிட்டு போறா? ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிடுன்னு நீங்களும் சொல்லி தர மாட்டீங்களா? பெத்தவங்க தானங்க புரிய வைக்கணும். என் பிள்ளைக்கு எதை புரிய வைக்கணும்னு எனக்கு தெரியும். அவ கேட்கறத செஞ்சு கொடுக்காம சாம்பார் ரசம்னு போட்டு உயிரை வாங்கி புள்ள அந்த கோச்சுக்கிட்டு எந்திரிச்சு போயிட்டா. ஏன்டி இப்படி உயிரை வாங்குற? வெண்பா அம்மாடி, பாப்பா பாப்பா, அப்பா உன்னை ஹோட்டல் கூட்டிட்டு போறேன்டா. அம்மாடி வெண்பா. இந்த மனுஷனே இந்த பிள்ளைய பாதி கெடுத்து குட்டிச்சோரா ஆக்குறாரு. அதிர்ஷ்டக்காரி அதிர்ஷ்டக்காரின்னு எல்லாத்துக்கும் இவ பின்னாடியே ஓடி இந்த புள்ள வாழ்க்கையை வீணாக்கிடுவாரோன்னு எனக்கு பயமா வேற இருக்கு.